ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெரிய சைஸ் கடா பேங்கிள் மாதிரி டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய டாட்டரோட, சொல்லப்போனால் இது வந்து பழைய பேங்கிள். இது நல்லா இந்த பிளாஸ்டிக்கில் பட்டையாக வரும் பார்த்திங்களா, பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி. அந்த கலரெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணலான்ட்டு கோல்டன் த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி, மெயினாக ட்ரெடிஷ்னல் போடுறதுக்கு. ஸோ தீம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் தீமில் தான் வந்து நான் ரெடி பண்ணலான்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு செட் மட்டும் என்ன டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னு ட்ரை பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாரலில் வந்து 3D எஃபெக்டில் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ரீச் பேங்கிள், இதை வந்து நமக்கு ஒன்று போட்டாலே போதும், கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இல்லாமல் ஒரே ஒன்று சிங்கிளாக போட்டாலும் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 mm கோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து ட்ராப் ஷேப் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா 6 mm இருக்கும், சின்ன சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல வந்து அந்த 3D எஃபெக்ட்க்கு நமக்கு பேஸ் வந்து நல்லா இருக்கணும். இது தெரியாது ஆக்சுவலாக, இந்த மேலே நம்ம அந்த 3D எஃபெக்ட் வைக்கிறப்ப இந்த உள்ளே இருக்க ஸ்டோன் தெரியாது. பட் நமக்கு அந்த கீழே பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 8 ட்ராப்ஸ் வந்து பத்துச்சிங்க. ஏன்னா இந்த பேங்கிளோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிற மாதிரி திக்னஸ் இருக்காது. 2 கட்டில் வந்து நீங்கள் நார்மல் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். இது வந்து அந்த ரெடிமேடாக குழந்தைங்களுக்கு பட்டையாக கிடைக்கிறதுனால இது சைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 2 கட் பேங்கிள்ஸில் வந்து 2 பேங்கிள் இருக்கும். அதில் 4 கட் பேங்கிள்ஸில் ஒன்று எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா 4 கட்டில் 3 பேங்கிள்ஸை நம்ம அட்டாச் பண்ண ஒரு பட்டை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவு இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேணும்னா நீங்கள் 3 4 கட் பேங்கிள்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஏன்னா கர்வ் எடுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்மூத் வராது. பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த ஃப்ளாரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே அந்த 3D எஃபெக்ட்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம பீட்ஸோட கேப்புன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 8 mm பீட்ஸு. ஸோ அதோட மேலே வந்து வைக்கிற ஒரு பீட் கேப்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு, கோல்டன், ஆன்டிக், சில்வர், ஆக்சிடைஸ், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு ஆன்டிக் மாதிரி இந்த ஃப்ளாரல் ஷேப். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம B7000 க்ளூவை நான் யூஸ் பண்ணிவிட்டு 3D எஃபெக்ட் மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு 3 mm ரவுண்ட் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பார்க்குறப்ப 3D எஃபெக்டில் வரும். ஸோ ரிமைனிங் எல்லாம் கவர் பண்ணுறது நம்மளோட ஸ்கொயர் செராமிக் கோல்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பேங்கிள் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த சென்டர் ட்ராப்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் சர்க்கிள் வந்து பேங்கிள் ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டே வரப்போகிறேன். பாருங்கள். ஸோ இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நம்ம நார்மல் கோல்டு, ஒயிட் ஸ்டோன்ஸு, அந்த ஒயிட் ஸ்டோனுன்னு சொல்லுவோம், இல்லை சில்வர் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம். அது பாருங்கள், இது வந்து செராமிக் கோல்டு. நான் இதுக்கு வந்து செராமிக் பேர்ல் எடுக்கல, ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அப்படின்றதுனால வேண்டான்னு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறப்ப பார்த்து ஃபினிஷ் பண்ணணும். நமக்கு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்ட வர நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வருதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு பக்கத்தில் என்ன கொடுக்க போகிறேன்னா, இதே ஸ்கொயர் ஸ்டோனில் கோல்டன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது பேங்கிள் ஃபுல்லாக வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா பட்டை அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த டிசைனை நீங்கள் நம்ம வந்து ஃப்ளாட் பேங்கிள்ஸ், 2 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நல்ல க்ளூ போட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் த்ரெட்டும் சைடில் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக ஓவரால் வந்து நான் ரொட்டேஷன் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரேஸ்லெட்டோட டைப் மாதிரி தான் வரும். இது கடானும் சொல்லலாம், இல்லை பிரேஸ்லெட் டைப்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து வந்து ஹைலைட்காக மேலே ஒரு ரவுண்ட் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 mm ஒயிட் கலர் ரவுண்ட் குந்தன் ஸ்டோன். ஸோ ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து B7000 க்ளூவை வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள்,
இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மேலே வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் பக்கத்துலலாம் வந்து கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தெரிகிற கேப்பில் கூட நீங்கள் வந்து 3 mm ரவுண்ட் ஸ்டோன்ஸும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன், அதை கூட வைக்கலாம். படுத்தா மாதிரி அந்த சர்க்கிள் தெரிகிற மாதிரி இல்லை நிற்க வச்சா மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான். ஸோ அது மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெவி லுக் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து 3D எஃபெக்டில் ஃபுல்லாக கொடுத்து முடிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓவராலாக நல்லா ட்ரை பண்ண விட்டு பாருங்கள், செமையாக இருக்கும் அது. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இன்னும் ட்ரை ஆகலை. இங்கெல்லாம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, கேப்புக்கு இடத்துலலாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த ஃப்ளார் வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு பேங்கிள் தான், பட் ஹெவியாக இருக்கும். இது இன்னும் வந்து நம்ம கலரில் கஸ்டமைஸ் பண்ணுறப்ப இன்னமும் அட்ராக்டிவாக இருக்கும். நான் இது வந்து காமனாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 night ஃபுல்லாக வந்து நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது பேங்கிள். நல்லா ஸ்டோன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. இன்னும் நம்ம கலர்ஸில் இதை ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot for watching. Have a great day.